சால மீன் விடவே மாட்டீங்க. சால வெர்சஸ் சால வாழை. கரெக்டா சொன்னீங்க. ரெண்டுமே முருங்கக்கா அப்புறம் மாங்காய். முருங்கக்காய் காம்பினேஷன்ல மாங்காய் காம்பினேஷன் நல்லா இருக்கும் இல்லையா? நமக்கு பெருசா தெரியாது. ஏன்னா நம்ம தினமும் அது ஒரு உணவாயிரும். இப்போ நான் வந்து மகாராஷ்டிரால அவுரங்காபாத்னு ஒரு இடத்துல இருக்கேன். அங்க கடலும் கிடையாது. அங்க யாரும் மீன் பெருவா சாப்பிட மாட்டாங்க. ஆத்து மீன் கிடைக்கும். ஆனா நான் புதுசா போனப்போ எனக்கு 6 மீனும் கிடைக்கவே தெரியல. அப்போ எனக்கு மீன் சாப்பிடாம இருக்கும்போது என்னெல்லாமோ பண்ண ஆரம்பிச்சிட்டு நானும் அதுக்கு மாற்ற என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன். இந்த வாழைக்காவை சீவி சரி அதை நினைச்சுக்கிட்டாது மீன் நினைச்சுக்கிட்டாது அதை பொரிச்சு சாப்பிடலாம் நினைச்சு அதையும் சாப்பிட்டு பார்த்தேன். பைத்தியமே பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க நெட்ல எவ்வளோ சர்ச் பண்ணி பார்த்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அப்புறம் கடல் மீன் தினமும் விற்க மாட்டாங்க, சண்டே மட்டும் கிடைக்கும். நாங்கள் சண்டே காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரெடி ஆயிடுவோம். ஒரு வாரத்துக்கான மீனை மொத்தமாக வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சாதான் அந்த வாரம் ஃபுல்லாக மீன் சாப்பிடுவோம் சார். அது கிடைக்காம இருக்கும் போது தான் நம்ம எவ்வளோ பெரிய மீன் பிரியருங்கிறது நமக்கு தெரிஞ்சுது. இருக்கும்போது அந்த மீன் பிரியர்களுக்கு அது என்னமா பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு என்ன தெரியும். இப்போ நான் வந்து மகாராஷ்டிரால அவுரங்காபாத்னு ஒரு இடத்துல இருக்கேன். அங்க கடலும் கிடையாது. அங்க யாரும் மீன் பெருவா சாப்பிட மாட்டாங்க. இப்போ எனக்கு மீன் சாப்பிடாம இருக்கும்போது என்னெல்லாமோ பண்ண ஆரம்பிச்சிட்டு நானும் அதுக்கு மாற்ற என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன். நீ என்ன சொல்ற? வாழைக்காவை சீவி சரி அதை நினைச்சுக்கிட்டாது மீன் நினைச்சுக்கிட்டாது அதை பொரிச்சு சாப்பிடலாம் நினைச்சு அதையும் சாப்பிட்டு பார்த்தேன். பைத்தியமே பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க நெட்ல எவ்வளோ சர்ச் பண்ணி பார்த்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அப்புறம் கடல் மீன் தினமும் விற்க மாட்டாங்க, சண்டே மட்டும் கிடைக்கும். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நாங்க சண்டே காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரெடி ஆயிடுவோம். ஒரு வாரத்துக்கான மீனை மொத்தமாக வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சாதான் அந்த வாரம் ஃபுல்லாக மீன் சாப்பிடுவோம் சார். ஐயோ சாமி, நாங்கள் ஊரில் இருக்கும் போதே தினமும் சாலை மீன் ஏதாவது ஒரு மீனை போட்டு எங்கள் வீட்டில் வச்சுட்டே இருப்பாங்க. நமக்கு அது பெருசாவே தெரியாது. அது கிடைக்காம இருக்கும் போது தான் நம்ம எவ்வளவு பெரிய மீன் பிரியருங்கிறது நமக்கு தெரிஞ்சது. இப்ப கை நடுங்குதேங்க சொல்லும்போதே. ஐயோ இல்ல புரியல. ஆஃப்டர் 30ஸ்க்கு மேல நான் சாப்பிடாத மீனே